வணக்கம்யா. வணக்கம். விஜயினுடைய 2ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழா வந்து இன்னைக்கு நடைபெற்றது. ஒரு பெரிய எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஈவெண்ட்டு. விஜயினுடைய ஸ்பீச் எல்லாம் வந்து பறக்க விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய தொண்டர்கள் எதிர்பார்த்தாங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட் இதில் என்ன? நானும் அதை கொஞ்ச நேரம் அந்த தொலைக்காட்சியில் பார்த்தது தான், நேரடியாலாம் நமக்கு வாய்ப்பில்லை. இட் இஸ் பிரிம்மிங் வித் கான்ஃபிடென்ஸ்ன்னு தான். விஜய் பேசுனத பார்த்தா ஒரு ரொம்ப நம்பிக்கையில் அவருக்கு அடுத்து ஆட்சி அதிகாரம் அமைக்கிற அளவுக்கு தனக்கு மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் பேசந்தான் எனக்கு படுது. விஜயுடைய ஸ்பீச்சில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1967ஐயும் 77ஐயும் ஒப்பிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலோடு அவர் சொல்கிறார். அதாவது அன்னைக்கு வந்து எப்படி இளைஞர்களுடைய சக்தி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததோ அதே மாதிரி 2026லையும் கொண்டு வரும் அப்படின்றத அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இருப்பதா நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ திமுக வந்து இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு முயற்சியை அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் மகளிரை வந்து தங்களுடைய வாக்கு சக்தியை மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இளைஞர்களும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் விஜய் பக்கம்தான் நிற்கிறாங்கன்னு விஜய் எப்படி கிளைம் பண்ணிக்கிறார்? அது அவர் தான் பதில் சொல்லணும். ஆனால் ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து திமுகவை விட விஜய் பக்கம்தான் அதிகமாக ஈர்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பல்வேறு பிரச்சனைகள் பார்க்குறாங்க. இவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவரை இன்னும் டெஸ்ட் பண்ணல ஜனங்க. அவர்கிட்ட எந்த விதமான கெட்ட விஷயங்களும் நோட் பண்ணல. ஏன்னா இல்லை, அவர் ஆட்சியில் இருந்தால் தானே இதெல்லாம் வரும். அப்போ இளைஞர்கள் வந்து நேச்சுரலி வந்து விஜய் மேலே ஒரு ஆதர்சம் இருக்குது, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அவரை சப்போர்ட் பண்ணலாம், ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் ஒரு 60 வருஷம், 67க்கு அப்புறம் 58 வருஷமாக ஆட்சி பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டை மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணிட்டாங்க. முன்னேற்றங்களும் இருக்குது, அதே போல் பல மோசமான விஷயங்களும் இருக்குது. இன்றைக்கி 8 லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாடு மாநிலத்துக்கு, இல்லையா? அப்போது மிக அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் அப்படின்ற பேரையும் தமிழ்நாடு எடுத்திருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, வேலையின்மை பிரச்சனை, இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது இளைஞர்கள் வந்து ஏன் திமுக அதிமுகவை ஆதரிக்கணும்? ஏன் ஒரு புதுசாக ஒரு ஆள் வாய்ப்பு கொடுப்போமேன்னு ஏன் எதிர்பார்க்கக்கூடாது? அதனால வந்து ஐயா, இப்போ நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சொல்கிறீங்க. இந்த பிரச்சனைகளுக்கு வந்து விஜய்கிட்ட என்ன தீர்வு இருக்குது, என்ன செயல் திட்டம் இருக்குன்னு அவர் பேசவே மாட்டாரு. இப்போ வந்து எப்படி அவர் வந்து உங்களை மாதிரி இல்லை ஐயா சொல்லிடுறேன். இப்போ ஸ்கூலில் பசங்க எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அவர்கிட்ட என்ன செயல் திட்டம் இருக்குன்னு சொல்ல மாட்டார். அவரும் போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போகிற மாதிரி தானே இருக்கு. அவரை பற்றி இப்போ நம்ம ஜட்ஜி பண்ண முடியாது. அவர் என்ன செயல் திட்டம் வச்சிருக்காரு, அவருக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த கேள்வியை கேட்கலாம். வந்து செயல் திட்டத்தை சொல்றாரு, அண்ணாமலையெல்லாம் செயல் திட்டத்தை சொல்றாரு. சரி, மற்றவங்க சொல்றாரு, இவங்க சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. அதிகாரம் கிடைச்ச பிறகு அவர் என்ன செய்யறாருன்றத பார்த்து தான் நம்ம அவரை மதிப்பீட செய்ய முடியுமே தவிர, இன்னைக்கு அவர் குறை சொல்றாருன்னா குறை சொல்லாம என்ன பண்ண முடியும்? விமர்சனம் பண்ணி தானே ஆகணும். அவர் ஆட்சியில் இருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ ஆட்சியில் இல்லாத அதிமுக விமர்சனம் பண்ணால் நீங்கள் சொல்லலாம், ஆட்சியில் இல்லாத வேற ஆட்களை விமர்சனம். அவர் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க பாஜக திமுக ரெண்டையும் விமர்சனம் பண்ணுறாரு. அது தப்புன்னு நான் நினைக்கல. இப்போ புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து ஒரு வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து அடுத்த வருஷத்தில் வந்து எலெக்ஷனை சந்தித்து முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பண்ணையார்த்தனத்தோடு தானே நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. நான் இதை வந்து ஒத்துக்கல. ஏன்னா அம்பிஷியஸாக இருக்குதுன்னு ஒன்றா சொல்லலாம். அதாவது வந்து அது வந்து ரொம்ப அந்த ஒரு நோக்கத்துக்காகவே எல்லாம் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லாமே தவிர, அது பண்ணையார்த்தனன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏங்க, மன்னராட்சியை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க, திராவிட மாடல்னு சொல்லிட்டு மகன், அப்புறம் வந்து பேரன், அடுத்தது இப்படி லிஸ்ட் பண்ணுறாங்களே. இதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணாமல் நீங்க வந்து முதலமைச்சர் அதுவும் தப்பு தான், அதுவும் தப்பு தான். அதே நேரத்தில் வந்து முதலமைச்சர் ஆவறதுக்கு வந்து அரசியல் தலைவர்கள் 25-30 வருஷமா வந்து கள போராளியா ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் கலந்துக்கிட்டு மக்களோட நிற்கக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். அப்படியானவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. இப்போ ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் வந்து ஒரு வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இன்னொரு வருஷத்துல வந்து எலெக்ஷனை சந்திச்சு முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னா
அது நம்ம ஆகிறாருன்னா நீங்க என்ன ஆயிடுவார்னு சொல்றீங்களா? ஒருவேளை அவருடைய எண்ணத்தை சொல்றேன். அந்த மனநிலை அவர் வந்து எதிர்பார்க்கறது, அவர் நம்பிக்கையோட இருப்பது, அது அவருடைய கருத்து. என்னன்றது மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. இப்போ நான் சொல்றேன், எல்லா நடிகர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடுச்சா? பாக்கியராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார், கடைசியா கமல்ஹாசன், எல்லாரும் தான். ஏன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சால? அதனால வந்துங்க, நடிகர்கள் புகழின் உச்சியில் இருந்தா உடனே அரசியல் நடத்தி முதலமைச்சர் ஆயிடுவாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா பேச்சு. இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவுக்குமே வேலை பார்த்தாரு. 2021 சட்டமன்ற தேர்தலப்ப வேலை பார்த்தாரு. அவர் வந்து ஒர்க் பண்ணதே வந்து வெளியே தெரியல. ஊடகங்கள்ல அரசல் புரசலாக செய்தி வெளிவந்தது. அதே நேரத்தில் வந்து ஒரு சில புகைப்படங்கள் வெளிவந்தது. அதை தாண்டி ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்ட மேடைகள்லையோ இல்லை வந்து கட்சியினுடைய மேடைகள்லையோ விழாக்கள்லையோ வந்து இவர் தான் நமக்காக ஒர்க் பண்ண போறாருன்னு அறிமுகப்படுத்தி எங்கேயுமே திமுக வந்து வேலை பார்க்கல. அவர் வந்து எம்ப்ளாய் பண்ணாங்க, ஒரு எம்ப்ளாயாக பார்த்தாங்க. அந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே அந்த பேமெண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஆனால் விஜயனுடைய கட்சியில் வந்து கட்சியின் தலைவருக்கு அடுத்தபடியாக பொதுச் செயலாளர் பக்கத்திலே அமர வைத்து அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பது அப்படின்றது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகாதா? ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் அப்படி ஒரு வெளிமாநிலத்தவரை வந்து கூப்பிட்டு வந்து அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்து தான் இங்கே தமிழ்நாட்டில் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவது அப்படின்றது ஒரு தவறான முடிவு இல்லையா? இல்லை, உங்களுக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர் மேலே பிரச்சனையா, விஜய் மேலே பிரச்சனையா? அதாவதுங்க, பிரசாந்த் கிஷோர் வந்து வியூகத்து அமைப்பாளர் கிடையாது. அவர் ஒரு ஆலோசகர் தான். ஏன்னா அவர் அந்த வேலையை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் வந்து ஐபேக்லேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ அவர் ஒரு கட்சியை தொடங்கி பீகாரில் அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஒரு கட்சி தலைவராகத்தான் அவரை இந்த மேடையில் அவருடைய ஸ்பீச்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நான் ஒர்க் பண்ண போறேன்றதே சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு. அதாவது திமுக ஒர்க் பண்ண மாதிரி அவர் ஒர்க் பண்ண மாட்டார். ஏன்னா அதுக்கு இங்கே வந்து ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு. அவர் வந்து எந்த பொது வெளியிலையும் வந்து பேட்டி கொடுக்கறது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சைலண்டாக அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க அரசியல் ஆட்களாகத்தான் பார்க்கணும். நான் ஜெயிக்க வைப்பேன், ஜெயிக்க வச்ச பிறகு உங்களுக்கு வந்து தேங்க்யூ அப்படின்றத வந்து நான் தமிழில் வந்து பேசுவேன். தேங்க்யூ நோட்டுன்றது என்னுடைய ஸ்பீச் தமிழில் இருக்கும். 2026 தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோனியை விட எனக்கு வந்து அதிகமான ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்றது பேசியிருக்காரு. ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து பேசுகிற பேச்சை வச்சுட்டு நம்ம அவரை பற்றி அனலைஸ் பண்ண முடியாது. எக்ஸ்டம்போரில் எதை ஒன்றா பேசுவாங்க. ஆனால் பிரசாந்த் கிஷோரை பற்றி எனக்கு ஒரு மதிப்பீடு உண்டு. அவர் வந்து மந்திரவாதி இல்லை, அவர் கையில் எந்த மந்திரக்கோளும் இல்லை. யாரை ஒன்றாலும் ஜெயிக்க வச்சிட முடியும்னா ஜனநாயகம் என்னாச்சு? அதெல்லாம் சும்மா பேச்சு. அதாவது சில நேரங்களில் சரியாக மேட்ச் ஆகுது. ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கு, மக்கள் வந்து ஆளும் கட்சி மேலே எதிர்மறையான ஒப்பீனியன் உச்சத்தில் இருக்கு. அப்போ இவர் போய் சேர்ந்தாருன்னு வச்சிங்களேன், அது ஃபைன் டியூனிங் தான். அந்த ஃபைன் டியூனிங்காலேயே ஜெயிச்சாங்க இவங்கன்னா அதெல்லாம் சும்மா பேச்சு. அப்படின்னா இவர் போய் எத்தனை கட்சி தோத்து இருக்குது? இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து 100% வந்து ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. அவர் திமுகவை ஜெயிக்க வைக்கிறாருன்னா திமுகவினுடைய பலம், ஆளுங்கட்சியினுடைய பலவீனம், அதில் இவருடைய டாக்டிக்ஸ் ஒரு 5% ப்ளே பண்ணலாம். ஆனால் அவர் என்ன அதீதமாக தன்னை நினச்சிக்கிறாருன்னா ஆட்சி மாற்றங்களை. இப்போ நான் கேட்குறேன், மோடி வந்து 2014 ஜெயிச்சது பிரசாந்த் கிஷோராலையா? பிரசாந்த் கிஷோர் மோடிக்கு வந்து அப்போ வியூக வகுப்பாளராக இருந்து செயல்பட்டார் பாஜகன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ சொல்லுங்கள், மோடி ஜெயிச்சது 2014 பிரசாந்த் கிஷோர் வியூகம் வகிச்சு கொடுத்ததால் தானே? இல்லை, இருக்கலாம். அது ஃபேக்டரே இல்லைன்ற நான். அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் மீது மக்களுக்கு மீடியா தான் அங்கே ரோல் பிளே பண்ணிச்சு. அன்னைக்கு இருந்த மீடியா வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டை பற்றி மிக தவறான, அதாவது அப்பட்டமாக பல பொய்யான செய்திகளெல்லாம் பரப்பி மக்களை நம்ப வச்சாங்க. அதுதான் குரூஷியல் ரோல் பண்ணிச்சு. இல்லைன்னா மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து தோற்பதற்கான நியாயம் இல்லை. புரியுதுங்களா? அதனால் பிரசாந்த் கிஷோர் வந்து எப்போவுமே தன்னை கொஞ்சம் அதீதமாக தான் வந்து செய்கிற மாதிரி இதில் நான் அதை கேட்கல. ஆனால் அவர் அப்படி பேசியிருந்தாருன்னா அது ரொம்ப அரகன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஜெயிக்க வைப்பேன்னு இவர் யார்? இவர் கட்சியை இவரால் ஜெயிக்க வைக்க முடியல.
இல்லை, இப்போ பீகாரை சேர்ந்த தோனிக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதற்கு பிறகு எனக்கு தான் அந்த பட்டாளம் இருக்குது. 2026 டிவிக்கு ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு ரசிகர்கள் அதிகமாகிடுவாங்க, தோனியை விட எனக்கு தான் ரசிகர்கள் அதிகமாகிடுவாங்க அப்படின்ற ஒன்று சொல்கிறாரு. ரெண்டாவது, எப்படி வந்து சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு தோனி தேவைப்படுறாரோ அதே மாதிரி டிவிக்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் செயல்படுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஸ்பீச். இதுக்கெல்லாம் வந்து தாவேகா தலைமை குறிப்பாக விஜய் தான் பதில் சொல்லணும். ஏன்னா விஜயை நம்பி தான் அந்த கட்சியே இருக்குது, இவர் தன்னை நம்பி தான் அந்த கட்சி இருக்குதுன்ற மாதிரி அவங்க மேடையில் பேசுகிறாருன்னா அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வேண்டியவங்க வந்து தாவேகா கட்சியினர் தான். அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ தோனியை பற்றி நீங்கள் சொன்னதால் தோனிக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி அதிகம்தான் கிரிக்கெட்டர்ஸ்ன்ற முறையில். அதை ரொம்ப நல்லா உணர்ந்தது யார் தெரியுங்களா? சபரீசன் தான். அவர் சார்ந்த இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் தான். நீங்கள் விளம்பரம் போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஜி ஸ்கொயருக்கு தோனி தான் இருப்பார். அதனால எ ஃபேக்ட், தோனி வந்து பாப்புலர் அமங் தமிழ் பீப்புள் அப்படின்றது வந்து அது ஒன்றும் பெரிய சீக்ரெட் இல்லை. தாவேகாவினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் விஜயனுடைய ஸ்பீச்சில் உங்களுக்கு கவர்ந்தது இல்லை நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஒன்று விஜய் பேசினாரா? அதாவது எதிர்பார்த்தது இல்லை, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் அவர் பேசலை. ஆனால் அவருடைய பேச்சு வந்து ரொம்ப, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ஸாக, அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக என்னன்றதை ஃப்யூச்சரில் தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப நம்பிக்கை மிகுந்ததாக, அவங்க ஊழியர்களுக்கு தொண்டர்களுக்கு நம்பிக்கை தருவதாக, அடுத்த ஆட்சி நமது தான் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசினார். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து பயனளிக்கும் வருங்காலத்தில்னு தெரியல. ஆனால் கான்க்ரீட்டாக அவர் வந்து 2-3 விஷயம் சொன்னாங்க, சுற்றுப்பயணத்தை பற்றி, மக்களை சந்திக்கிறத பற்றியெல்லாம். ஆனால் அதை பற்றிலாம் எதுவும் அவருடைய ஸ்பீச்சில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பூத் கமிட்டி மாநாடு போட போகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற 69,000 பூத்துகளுக்கும் ஏஜென்ட்டுகளை போட்டு அதை கண்காணிக்கிற வல்லமை 2 பெரிய கட்சிகள் தவிர்த்து நமக்கும் இருக்குது, நாமும் சளைத்தவர்கள் அல்லன்றத அவர் தன்னம்பிக்கையோடு சொல்கிறாரு. அது இட் இஸ் எ ஃபேக்ட். இன்னைக்கு ஒரு லட்சக்கணக்கான ஆட்கள் அதில் இறக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆள்பலம் இருக்குது. வேற எந்த கட்சியும் இல்லை, திமுக அதிமுக தவிர்த்து இன்னைக்கு வேற எந்த கட்சியும் கிட்ட கூட போக முடியாது. இப்போ தாவேகாவுக்கு அந்த பலம் இருக்குது. அதை ஒன்று தான் நான் அந்த பூத் லெவலில் மேனேஜ்மெண்ட் பண்ணுறத கான்சன்ட்ரேட் பண்ணேன். பட்டு அதிகமாக பேசப்பட்ட சொல்லப்பட்ட நிறைய பேர் அந்த கட்சியில் வந்து இணைவார்கள் என்ற அந்த சங்கதியும், அதே போல் சுற்றுப்பயணம் அறிவிக்கப்படும், மாவட்ட வாரியாக போவார், மக்களை சந்திப்பார்னு சொன்னாங்க இல்லையா, அது இன்னமும் தாமதமாகுதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இப்போ விஜயுடைய ஒட்டுமொத்த இந்த 1 ஆண்டு கால அரசியலை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கே இன்றைக்கும் சேர்த்தே வந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே தான் அவருடைய ஸ்பீச்சுன்றதே இருந்திருக்கும். மாநாட்டில் பேசின அந்த 40 நிமிட உரை, அதுக்கு பிறகு விகடன் மேடையில் பேசினது, பரந்தூரில் பேசினது, இன்றைக்கி பேசினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த 3 மணி நேரத்துக்குள்ளே தான் அவர் வந்து அரசியலே பண்ணியிருக்காரு ஒட்டுமொத்தமாக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவர் களத்துக்கே போக மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. களத்துக்கு போகலை அப்படின்றத வந்து விஜய் இன்னும் உணரவே இல்லையா? இல்லை, பரந்தூருக்கு போனாரா? அதுவும் கேரவானில் நின்று தானே பேசினாரு. அது போலீஸ் கெடுபிடி, மக்கள் வந்து அங்கே இருந்த விஷயங்கள், அதாவது போகலன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் போலீஸ் எப்படியா குறை சொல்ல முடியும்? ஆமாங்க, நேற்று அவருடைய அந்த மாநாடு நடக்கிற இடத்துல பேனர்லாம் கட்டும் போடுறது கூட போலீஸ் அவுத்து போட்டாங்க. அதாவது போலீஸ் வந்து ரொம்ப ஒன் சைடடாக இருக்குங்க. திமுக தவிர்த்து வேற எந்த கட்சியும் எதுவும் நடமாடக்கூடாது, எதுவும் பேனர் வைக்கக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவ்வளவு பார்ட்டிசனாக போலீஸ் இருந்து நான் பார்த்ததில்லை. இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட பாமக மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்தி கும்பகோணத்தில் நடத்தியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி தெரில. அவங்க அந்த மாநாடு நடத்தினதே வந்து மாநாடு நடந்த அன்னைக்கு தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாமக வந்து திமுகவுக்கு வந்து ஒரு த்ரெட்டு கிடையாது. இப்போ அதாவது எனக்கு யார் மேலே அச்சம் வருதோ, யார் மேலே எனக்கு பயம் வருதோ அவங்கள தானே நான் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பேன், அவங்கள தானே வந்து முடக்க பார்ப்பேன். இப்போ அந்த அடிப்படையில் ரியலாகவே நான் ஃபீல் பண்ணுறேன், திமுக தலைமைக்கு வந்து தாவேகா மேலே ஒரு அச்சம் இருக்கிறது. அவங்களுக்கு இப்போ அதிமுக மேலே கூட பெரிய அளவுக்கு அச்சம் இல்லை.
ஏன்னா அந்த கட்சி வந்து ரொம்ப உள்கட்சி பூசலில் அது வந்து ஒரு நம்பிக்கையின்மையில் இருக்குது, பிளந்து இருக்குது. அதுவும் பாஜகவும் வேறு வகையாக சின்னத்தை முடக்குவோம் அது இது நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தே ஆர் பிஸி வித் தேர் ஓன் ஹவுஸ். அப்போ தாவேகா மேலே தான் வந்து இன்றைக்கி ஒரு அச்சம் இருக்குது திமுக தலைமைக்கு. இப்போ விஜயுடைய முதல் மாநாட்டில் அவர் பேசும்போது பாசிசமும் பாயாசமும் ஒன்று அப்படின்ற மாதிரி அவர் பேசுனது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாத பொருளாக மாறினது பொதுவெளியில். இன்னைக்கு அதே மாதிரி அவர் ரிப்பீட் பண்ணி பேசுகிறாரு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா மத்திய அரசு வந்து கடுமையாக விமர்சனம் எங்கேயுமே பண்ண மாதிரி தெரில. அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கடந்து போகிறாரே தவிர ஒரு அழுத்தமாக மத்திய அரசு வந்து இந்த மாதிரி ஒரு மாநில அரசை செய்யக்கூடாது, இது வந்து பாசிச போக்கு அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவர் வந்து விலக்கி அதை பேசின மாதிரி தெரியல. ஏன் வந்து எப்பயுமே விஜய் வந்து மத்திய அரசை ஒரு சாஃப்ட் டச் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும். இல்லை, இது நான் ஒத்துக்கலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி உண்டு, பேசுகிற பாணி. இப்போ ஒருத்தர் பேசுகிற மாதிரியே இன்னொருத்தர் பேசுகிறோன்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் தொடர்ந்து எதிர்க்கிறாரு. சொல்லும் போது ஒரு வீரியம் ஒரு ஆவேசம் வந்து இருக்கு. அதே மாதிரி மத்திய அரசை குறிப்பிட்டு சொல்லும் போது அந்த ஆவேசம் குறையுதே, அதுக்கு என்ன காரணம்? இல்லை குறையிற மாதிரி எனக்கு தெரியல. அதை உங்களுடைய ரீடிங் ஆஃப் திஸ் இதுதான். என்னை பொறுத்தவரையில் இஸ் ஈக்குவலி அப்போசிங் போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். ரொம்ப அதிகமான அழுத்தம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா நடைபெற போகிறது இப்போ சட்டமன்ற தேர்தல் தான். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கண்டெஸ்டே பண்ணல, அதை ஜஸ்ட் தே இக்னோர்டு. அதனால் வந்து அவங்கள பொறுத்தவரையில இந்த மாநில பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கண்டெஸ்ட் பண்ணாமல் இருந்த காலத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு பேட்டர்ன் தெரியுது. எப்பயுமே வந்து ஒரு சாஃப்ட் நேச்சரோட விஜய் வந்து மத்திய அரசை பொறுத்தவரையில் இருந்துட்டு இருக்காரு. மேபி மத்திய அரசோட அழுத்தம் காரணமாக தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருப்பாரோ அப்படின்ற சந்தேகத்தையும் அது எழுப்புது. நான் அதெல்லாம் அப்படி நினைக்கல. அதாவது அவர் வந்து மத்திய அரசு நிர்பந்தத்தில் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா டிஎம்கே உடைய பி டீம், பிஜேபியுடைய பி டீம் விஜய் அப்படின்ற அந்த வாதத்தில் போய் முடிவீங்க. அது நான் ஒத்துக்கல. அவர் வந்து ஒன்றா நான் எந்த அளவுக்கு உங்ககிட்ட உடன்படுறேன்னா, அவர் மத்திய அரசு போதுமான அளவுக்கு அழுத்தம் கொடுத்து விமர்சனம் பண்ணல, விமர்சனமே பண்ணலன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ இன்னைக்கு கூட இந்த லாங்குவேஜ் ஃபார்முலாவில் சொன்னார், உலகத்தில் இருக்கிற எந்த மொழியை வேணாலும் விரும்பி யார் வேணாலும் கற்றுக்கலாம், ஆனால் நீங்கள் மும்மொழி திட்டம்னு கொண்டு வந்து இந்த மொழியை திணிக்கும்போது சுயமரியாதை உள்ள நாங்கள் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் சொல்லிட்டு இல்லை கடுமையாக. மாணவர்கள் பணம் இல்லாததுனால தான் அரசு பள்ளியில் போய் நீங்கள் நிறைய பேர் சேர்றாங்க. அப்படி சேரக்கூடிய மாணவர்கள் வந்து கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்கணும்னு ஆசை இருந்தும் அவங்களால கற்றுக்க முடியாமல் போகிறதுக்கு யாருக்கா இல்லை. இப்போ இந்த விவாதமே தேவையற்ற விவாதம் நான் நினைக்கிறேன். இப்போ எந்த அரசு பள்ளியில் அதாவது சப்ஜெக்டில் தான் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது. இன்னொரு மொழியை கற்றுக்கணுன்னா எதுக்கு கற்றுக்கணும், ஏன் கற்றுக்கணும்? நீங்கள் இல்லை தேவையில்லைன்ற. ஏன்னு சொன்னால் ரஷ்யாவில் வந்து ரஷ்ய மொழியில் தான் எல்லாமே நடக்குது, சைனாவில் சைனா மொழியில் தான் எல்லாம் நடக்குது, ஜப்பானில் ஜப்பான் மொழியில் தான் எல்லாமே படிக்கிறாங்க, உயர்கல்வி வரைக்கும் ரிசர்ச் வரைக்கும். அந்த நாடுகள்லாம் எல்லாத்துலேயும் மேன்மையாக தான் இருக்குது. ஏன் நாம் வந்து ஏற்கனவே 2 லாங்குவேஜ் படிக்கிறோம், அதாவது மதர் டங் தாய்மொழி தமிழ், லிங்க் வேர்ல்டு லாங்குவேஜ் லிங்க்குக்கு இங்கிலீஷ் படிக்கிறோம். அது இல்லைன்னா 3வதாக ஒன்று தேவைன்னு யாரும் கேட்கவே இல்லை. நீங்கள் அதை ஒரு மும்மொழி திட்டம்னு கொண்டு வந்து போடுறீங்க. இது பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருக்குங்க. பொதுவாகவே வந்து இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் வந்து 3வது மொழியாவோ ஹிந்தியோ இல்லை மற்ற மொழிகளோ கற்றுக்கொள்ள முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இல்லை நீங்கள் சொன்னது புரிஞ்சிடுச்சுங்க. இல்லை நீங்கள் சொன்னது புரிஞ்சிடுச்சு. சிபிஎஸ்இ இந்த பள்ளிகளில் வந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. குறிப்பாக சிபிஎஸ்சியில் வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்காத ஒரு ப்ரிவிலேஜ் வந்து அங்கே கிடைக்குது. இப்போ அங்கே ஏன் கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்து கூடுதலாக பணம் செலுத்தி அதை கற்றுக்கிறாங்க. இப்போ பணம் இல்லாதவர்கள் வந்து அப்படியான ஒரு ப்ரிவிலேஜை அனுபவிக்கவே முடியலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ விஜய் நடத்தக்கூடிய அவர் அப்பா சார்பில் நடத்தக்கூடிய அந்த சிபிஎஸ்இ ஸ்கூலில் கூட ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் விஜய் மேல இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் அவர் கிளாரிஃபை பண்ண இல்லை. விஜய் மேலே என்ன இருக்கு? நீங்கள் வந்து அண்ணாமலை மாதிரி பேசக்கூடாது. விஜய் ஸ்கூல் நடத்துகிறாரா? விஜய் நிலத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, செயல்படுது. திருமாவளவன் சொன்னார் பாருங்க அன்னைக்கு,
அவர் நிலத்தில் ஒரு ஸ்கூல் செயல்படுது. ரெண்டாவதுங்க, இண்டிவிஜுவல் கேசஸ்லாம் பேச வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, மாநில அரசுக்கு அரசாங்க பள்ளியை எப்படி நடத்தணும்னு அதிகாரம் இருக்குதா இல்லையா? சிபிஎஸ்சியில் என்னெல்லாம் பண்ணணுன்றத மத்திய அரசு முடிவு பண்ணுதில்ல. அப்போ மாநில அரசு, தமிழ்நாடு அரசு என்ன முடிவு பண்ணணுன்ற உரிமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. இங்கே நீங்கள் மத்திய அரசின் திட்டத்தை திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அதுக்கு தான் சிபிஎஸ்சி இருக்குல்ல, சென்ட்ரல் போர்டில் நீங்கள் பார்த்துங்க, எல்லாமே நாங்கள் நினைச்சபடி நடக்கணும். இப்போ நான் ஒரே ஒரு உதாரணம், நீங்கள் தடுத்துட்டீங்க, எதிர்க்க மாட்டீங்கன்னு கேட்குறேன். ஏங்க அது மத்திய அரசு பேட்டர்னுங்க, மத்திய அரசு அடிப்படையில் அவங்க கொள்கை அடிப்படையில் போகுது. அப்படின்னு பார்த்தா ஏன் நீங்கள் ரூபா நோட்டில் இந்தி இருக்கிறத எதிர்க்க மாட்டேன்றீங்க? இதெல்லாமா பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் போய் தார் டப்பாவை எடுத்துன்னு போயிட்டு அழிச்சிட்டு, அதனால் இந்தி போயிடுமா? அதாவதுங்க, ஒரு விஷயம் சென்சிபிளாக விஜய் பேசினார். அதாவது இந்த மொழி பிரச்சனையில் பிஜேபியும் திமுகவும் சொல்லி வச்ச மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. மெயினான நிறைய முக்கியமான பிரச்சனைகள்லேருந்து கவனத்தை திசை திருப்ப நானும் அப்படி தான் ஆனஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில், என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? திடீர்னு 5ஆம் தேதி எல்லா கட்சிகள் மாநாடு கூட்ட போகிறோம், 40 ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸுடைய சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டுறோம். எதுக்குன்னா, இது போல் 8 தொகுதி கம்மியாகிட போகுது தமிழ்நாடு. டிஎம்கே அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டாங்க சார். அதாவது ஆன்டி பிஜேபி, பாஜக எதிர்ப்பு அரசியல் தமிழ்நாட்டில் நல்லா விலை போகுது, செல்லுபடியாகுது, தேர்தல் மேல் தேர்தல் வெற்றியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலாவை தொடர்ந்து கொண்டு வராங்க. இப்போ இவங்க என்னெல்லாம் செயல்படுத்தாமல் விட்டுருக்காங்க. நேற்று கூட ஊழியர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, மாநில அரசு ஊழியர்கள், டீச்சர்ஸ்லாம் லட்சக்கணக்கில். இவங்க கொடுத்த வாக்குறுதியை மீறினது எல்லாத்தையும் விட்டாங்க. ஒன்றும் வேணாம், 2 நாளைக்கு முன்னால் முதல்வர் ஒரு 1000 மருந்தகங்கள், முதல்வர் மருந்தகங்கள் திறக்கிறார் ஒரே இடத்துல இருந்து. நல்ல விஷயம்தான். அதில் அவர் என்ன சொல்கிறாரு? மக்களுடைய கடன் சுமை, நிதி சுமை, அதை குறைக்கிறதுக்காக பண்ண 4.5 வருஷமாக காத்துட்டு இருந்தார் இந்த நிதி சுமையை குறைக்கிறதுக்கு. தேர்தல் வரும்போது தான் இது ஏற்கனவே ஜெயலலிதா மருந்தகம் வச்சுருந்தாங்களே, அதை க்ளோஸ் பண்ணும்போது தெரியலையா? ஆக ஆல் திங்ஸ் ஆர் பீயிங் டன் மேனிப்புலேட்டட் டுவர்ட்ஸ் தி எலெக்ஷன். இவங்க ரியல் இஷ்யூஸை விட்டுட்டு சும்மா மும்மொழி திட்டம். இப்போ 8 தொகுதி குறைய போகுதுன்னு யார் சொன்னாங்க? 2020 நடக்க வேண்டிய, 21 நடக்க வேண்டிய சென்சஸே நடக்கலை. 10 ஆண்டுக்கு ஒரு முறை 1947 முன்னாலேருந்தே சென்சஸ் நடந்துட்டு இருக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2021 நடக்கலை. இது இந்த புது பார்லிமெண்ட் கட்டினதுல இருந்தே இந்த டிஸ்கஷன் இல்லைங்க. எந்த அடிப்படையில் ஒரு முதலமைச்சர், திமுக தலைவரா அவர் நடவடிக்கை எடுக்கிறத பற்றிலாம் நான் கண்டுக்கல. ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு கூட்டத்தை போடுறாரு, அதுக்கு ஏதாவது பேசிஸ் இருக்கணும்ல. அதாவது உங்களுக்கு 8 சீட்டு கம்மியாக போகுது அப்படின்னு யார் சொன்னது? இல்லைங்க. இது அதாவது பீட்டிங் அரவுண்ட் த புஷ் மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக நாங்கள் தான் நிற்கிறோம், நாங்கள் தான் தமிழை பாதுகாக்க போகிறோம், நாங்கள் தான் இந்திய எதிரி. நாங்கள் தானே யாரு? திமுக மொழி போரால ஆதாயமடைந்த கட்சின்றதை நான் சொல்லுவேன். அவங்க ஒன்றும் மொழி போருக்காக ஒன்றும் பண்ணல, மாணவர்கள் போராடினாங்க. நான்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், நான்லாம் இந்திய எஜுகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், போஸ்ட் ஆஃபீஸெல்லாம் கொளுத்தணும், புரியுதுங்களா? ஸோ இதை பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்தது டிஎம்கே. ஆக அவங்க என்ன நெரேட்டிவ் போட்டாதான் நான் பணம் கொடுப்பேன்னு ஒரு, அது தப்புங்க, அது தப்பு. அதை விஜய் கண்டிச்சாரு இன்னைக்கு ஸ்பீச்ல கண்டிச்சாரு. முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அதை எதிர்க்கிறதுக்கும் இல்ல அதுக்கு மற்ற கட்சிகளுடைய ஆலோசனைகளை கேட்கறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. அதனால இல்ல இந்த கூட்டம் அதை பத்தி இல்ல, மும்மொழி திட்டத்தை பத்தி இல்ல. இந்த கூட்டம் 8 தொகுதிகள் குறைய போது 2026 மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு சொல்ற. எங்க அது? வேர் இஸ் தி கான்கிரீட் ப்ரூஃப்? ஒரு சும்மா கற்பனையில ஏதாவது வச்சு, அதாவது பாஜக எதிர்ப்பு அரசியலுக்கு இதுக்கு பயன்படலாம். ஆனால் உண்மையிலே இங்கே தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது என்பது தேர் இஸ் நோ டூ ஒப்பீனியன். ஆனால் அந்த பாஜகவை நீங்கள் என்ன எப்படி எதிர்க்கிறீங்க? 52 எம்பிங்க இருக்காங்க இந்தியா கூட்டணியில், மாநிலங்களவை மக்களவையில். அவங்க ரோல் என்ன? சும்மா பேசிட்டு வந்துடுறது தானா?
என்ன போராட்டம் நடத்துகிறாங்க? இப்போ அங்கே வந்துட்டு உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு ஜாலியாக இருக்காங்க. அந்த ராஜ்நாத் சிங்கை தான் கூப்பிட்டு வந்து இவங்க விழா நடத்துகிறாங்க. அந்த விழாவில் வெளியிடப்பட்ட நாணயத்தில் கூட கருணாநிதி தலைக்கு மேலே இந்தி தான் இருக்குது. அப்போல்லாம் அதை அழிக்கல தார் போட்டு. அதனால் இவங்க வந்துங்க இந்த லாங்குவேஜ் இஷ்யூவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் டெலிபரேட் இன்டென்ட்டு இந்தியை வந்து பின்னால் புறக்கடை வழியாக திணிக்க பார்க்குறாங்க. இப்போது அதை தான் நான் சொல்ல வந்தேன். என்ன நீங்கள் அலோவ் பண்ணல, கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள். அதாவது இந்தியை நம்ம எதிர்க்கலை, இந்தி திணிப்பை நாம் எதிர்க்கிறோம். எந்த மொழியை ஒன்றா யார் ஒன்றா கற்றுக்கிட்டோம். இப்போ அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்கள் மேலே இப்படி கண்ணீர் வடிக்கிறீங்களே, இந்த அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்களை பற்றி பண்ணது வந்து எடப்பாடி ஆட்சியில் தாங்க பண்ணார். நீட் தேர்வுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எங்ககிட்ட அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் அதை செய்யணும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துங்க இவங்க வந்து சொன்னதை செய்யறதில்ல. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து இந்தி அப்படின்னு நான் திணிக்கலை, ஏதாவது ஒரு இந்திய மொழின்றாங்க. எனக்கு எதுக்கு வேறு இந்திய மொழி கற்றுக்கணும்? ஏன்? வாட் இஸ் த நீட்? தேவையே இல்லை. ஏன் நான் 3வது மொழிப்பா? நரசிம்மராவ் 18 மொழி தெரியும்ன்றாரு. அதை மாதிரி விரும்புகிறவங்க எப்படியாவது கற்றுக்கிட்டு போட்டோம். இப்போ இன்றைக்கி ஹிந்தி எவ்வளோ இடத்துல சொல்லி தராங்க, யாரும் போய் அதை மூடலையே. இந்தி பிரச்சார் சபான்னு ஒன்று இருக்குது. அதனால் வந்து இந்தி ஆஸ் லாங்குவேஜ் இதை யாரும் எதிர்க்கலை. ஆனால் இந்த இந்தியை உன் பையனுக்கு சொல்லி கொடுத்தாதான் உனக்கு இந்த 5000 கோடி நிதி தருவேன்றது அயோக்கியதானம். ஆனால் நம்ம ஒரு பேராசிரியர்ன்றாங்க, யாரோ பாஜகவில் மதுரையில் சீனிவாசன், அவர் பேர் என்னன்னு தெரில, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பார்த்தேன், ராம சீனிவாசன். ஏன் இதை எதிர்க்கிறாங்க திமுக? இது மாதிரி அபத்தமாலாம் பேசுவாங்களா? இந்தியில் மோடி பேசுகிறத தமிழர்கள் 7.5 கோடி தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோடி ஆதரிச்சிருவாங்க. அதுக்காகத்தான் இவங்க இந்தியை எதிர்க்கிறாங்கன்னு எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு. நான் கூட ட்விட்டரில் போட்டிருந்தேன். அதுக்கு கஷ்டப்பட வேணாம், ஒரு ஆள் மோடி தமிழை கற்றுக்கிட்டு வந்து தமிழர்கள்கிட்ட பேசி தமிழில் அவங்க உள்ளத்தையெல்லாம் கொள்ளையடிக்கலாமா? ஒரு பேராசிரியர் இந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்புக்கு அவர் வியாக்கியானம் கூட. ஆக என்னை பொறுத்தவரையில் பாஜகவும் திமுகவும் அவங்க வந்து பாஜகவுக்கு என்னன்னா, நான் தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்று, அண்ணா திமுக இல்லை, இந்த நெரேட்டிவை தான் இவங்க செட் பண்ணுறாங்க. அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இதை தான் பண்ணாங்க. அண்ணா திமுகவோ ஒரு பொருட்டாவே இல்லை. பாஜக எத்தனை % ஓட்டு வந்தது, எத்தனை சீட்டில் ஜெயிச்சாங்க? அதனால் வந்துங்க எனக்கு என்னென்ன டெலிபரேட்டாக ஒரு காலகட்டத்தில் காமராஜரை பற்றி சொல்லுவாங்க. காமராஜர் வந்து கம்யூனிஸ்டுகளை ஒழிச்சு கட்டணுன்றதுக்காகவே திமுகவை வந்து வளர்த்து விட்டாருன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ஃபேக்ட்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு திமுக என்பது அண்ணா திமுகவை ஒழிக்கணுன்றதுக்காக பாஜகவை வளர்த்து விடுறாங்களோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குங்க. இப்போ பொதுவாக வந்து அரசியல் கட்சிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்றது இன்னைக்கு வந்து காலத்தினுடைய தேவையா மாறிடுச்சு. ஆனால் விஜயனுடைய கட்சிக்கு வந்து 3 தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா பேசும்போது ரொம்ப கிளாரிட்டியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2026 அப்படின்றது நாங்க பிரைமரி ஃபோர்ஸா தேர்தலை சந்திக்க போறோம், எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்றத அவர் வந்து கம்யூனிகேட் பண்றாரு. பொதுவா ஊடகங்கள்ல வந்து தாவேக்காவுக்கு 40 சீட்டு கொடுக்க போறாங்க, 60 சீட்டு கொடுக்க போறாங்க, அதிமுகவோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஐயநாதன் கூட ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு, இது மாதிரி அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணிக்கு போறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் எனக்கு வந்து விஜயே சொன்னாரு, அதனாலதான் நான் வந்து கட்சியில இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாரு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் வந்து தனித்து தான் போட்டியிட போறாரு. அதே நேரத்தில் வந்து அவருடைய தலைமையை ஏற்று வேற ஏதாவது கட்சிகள் கூட்டணிக்கு வர்றாங்கன்னா அவங்கள சேர்த்துப்பாங்க போல. ஸோ இந்த அப்ரோச் அப்படின்றது விஜய்க்கு வெற்றியை தேடி தருமா? அதாவதுங்க, நான் வந்து எதையும் நம்பலைங்க. இன்னைக்கு வெளியே பேசுகிறாங்க இல்லையா, இது எதையுமே உண்மை என்று நான் நம்பலை. when the river comes we will cross the bridge. அதுக்கு இன்னும் நேரம் இருக்குங்க. இது பத்திரிகையில் இது ஒரு டிபேட்டபிள் பாயிண்டாகவே போயிட்டுருக்கோம். அதனால் நான் விஜய் சொல்கிறதையும் நம்பலை, ஊடகத்தில் வர்ற செய்தியும் நான் நம்பலை. ஆனால் எதை நான் நம்புகிறேன்னு சொன்னால், at a time one important thing will be there for anybody, any party, any organization. இன்னைக்கு வந்து உண்மையிலேயே அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மற்றவர்களுக்கும்
திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும், அதுதான் முழு முதல் கடமை என்றால், என்னை கேட்டால் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறுவதை அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஓட்டுக்கள் பிரிந்தால் அதனால் ஆதாயம் அடைய போகிறது திமுக தான். இன்னொரு 5 வருஷம் திமுக ஆட்சி என்றால் நினைத்து பார்க்கவே முடியல, இன்ப நிதி இளைஞர் அணி தலைவராகிடுவார். புரியுதுங்களா? குடும்ப அரசியல் என்பது எந்த மன்னராட்சியை ஒழிக்கணும் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த குடும்ப அரசியல் என்ன அப்படி உங்களை ஹர்ட் பண்ணுது? இப்ப திமுக இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து இன்ப நிதியை பத்தியோ இல்ல உதயநிதியை பத்தியோ வந்து எந்த கவலை இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க முழு மனதோட உதயநிதியையும் ஏத்துக்கிறாங்க, இன்ப நிதி அபிஷியலா வரல, இருந்தாலும் அவர் வந்து நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கும் போதும் அவருக்கான ஆதரவு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப இது வந்து பொதுமக்களா உங்களை என்ன வகையில அது ஹர்ட் பண்ணுது? இப்ப திமுகவுக்கே இல்லாத கோபம் உங்களுக்கு எல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்? எங்க திமுகல அவங்க எந்த பதவி வேணா கொடுத்து வச்சுக்கிட்டாங்க, நான் அதை பத்தி தலையிடலைங்க. அவங்க இந்த நாட்டின் ஆட்சி மீது, அரசு மீது தன்னுடைய பரம்பரையை திணிக்கிறத தான் நான் எதிர்க்கிறது. ஜனநாயகத்துக்கு எதிரானது. சொல்லுங்க. ஏங்க இப்ப உதயநிதி எப்படி துணை முதலமைச்சர் ஆனாரு? துணை முதலமைச்சர் இல்ல எப்படி ஆனார்? தப்பு பண்றாரு, தப்பு பண்ணல இல்லைங்க. இது இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானதுங்க. உதயநிதி வந்து எங்க திமுகல சட்டமன்ற உறுப்பினரா அவருக்கு இல்ல 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 நான் ஒரு சின்ன பதில் சொல்றேன். இல்லைங்க, சட்டமன்ற உறுப்பினரா போட்டியிடுகின்ற அனுமதி யார் கொடுக்கறது? கட்சி கொடுக்குது. உதயநிதியை தவிர்த்து அந்த கட்சியில, அந்த ஆயிரம் விளக்கு தொகுதியில அல்லது சேப்பாக்கம் தொகுதியில யாருமே கிடையாதா? திமுகல தொண்டர்கள் இல்லையா? அங்கதாங்க சிக்கல் வருது. அதாவது வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்களா? உதயநிதியை யாரும் குற்றச்சாட்டு இது பாருங்க, நான் வருத்தப்படலைங்க, நான் வருத்தப்படல, நான் எதிர்க்கிறேன். இது வந்து ஜனநாயக விரோதமான விஷயம். ஒரு குடும்பம் தன் குடும்ப வாரிசுகளை இந்த அரசியல்ல ஆட்சியில கொண்டு வந்து இறக்குறதுன்றது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இதை வந்து நான் வந்துட்டு பாதிக்கப்பட்டேன்னு சொல்ல, ஜனநாயகம் பாதிக்கப்பட்டிருக்கு. விஜயுடைய கட்சியிலே நாளைக்கு வந்து அவருடைய மகனோ இல்ல வந்து அவருடைய குடும்பத்திலிருந்து யாரோ ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இன்னைக்கு எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கும் போது யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பிற்காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு தேமுதிக நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் ஏன் நீங்க பாமக எடுத்துங்க. ராமதாஸ் என்ன சொன்னாரு? நானும் என் குடும்பத்தில யாருமே போட்டியிட மாட்டோம்னாரு. பையனை போட்டியிட வச்சு எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கிட்டாரு, மருமகளை போட்டியிட வச்சாரு. அதனால நீங்க சொல்றத வந்துட்டு நம்ம பார்த்ததுதான். ஆனா நாளைக்கு என்ன நடக்கும்னா, நாளைக்கு நடக்கிறத பத்தி நான் இன்னைக்கு நடக்கிறத பத்தி கவலைப்படுறேன். ஏன் சொன்னா திமுகல வந்து இது எதுவும் மாநில அளவுல போல இல்ல இல்ல இல்லாத கவலை உங்களுக்கே வருது. பிகாஸ் ஐ எம் ஏ வோட்டர் இன் தமிழ்நாடு. திமுக காரன் திமுக ஓட்டர், திமுக கட்சிக்குள்ள தேர்தலில் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். when he is thrusted upon me as a deputy chief minister, as a minister, அது என்ன பாதிக்குது? ஏங்க பெரும்பான்மை இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது. ஏங்க இதெல்லாம் அதாவது எப்படின்னா, நீங்க சீட்டு கொடுத்தா தானேங்க அவர் வந்து எம்எல்ஏ ஆனாரு. எப்படி அவருக்கு சீட்டு? உதாரணத்துக்கு சொல்றேன், எந்த அளவுக்கு குடும்ப அரசியல் வேர் போட்டு போருக்கு திமுகலன்னா, ஒன்று முரசொலி மாறன் இறக்குறாரு மத்திய சென்னையில். அவருடைய மகன் தயாநிதி மாறனை வந்து களத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அவர் திமுகவுக்கும் அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இருந்ததில்லை. அவர் திமுக உறுப்பினராக எப்போ ஆனார்னு தெரியாது தயாநிதி மாறன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கூட வேற மாதிரி சொன்னேன் அந்த காலத்தில், கம்பாஷனேட் அப்பாயின்மெண்ட்டு. ஆக அவர் எம்எல்ஏ இதை எம்பி ஆகுறாரு. மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, திமுகன்ற கட்சி ஆதரிச்சு ஓட்டு போடுறாங்க. திமுக நின்னதால் தானே. ரைட் ரைட். ஆனா உடனே இல்ல இல்ல மத்திய அமைச்சர் ஆனாரு. கொஞ்சம் பாருங்க, இல்ல இல்ல மத்திய கேபினெட்ல அமைச்சர் ஆனாரு. அமைச்சர் ஆயிட்டு டாட்டாவையே மிரட்டினாருன்னு டாட்டா கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அதாவது தயாநிதி மாறன் தொழிலதிபர், டாட்டாவையே மிரட்டினார், டாட்டா ஸ்கையை எங்கிட்ட கொடுங்கன்னு. அப்போ இன்னைக்கு வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எம்பி பிகமிங் ஏ கேபினெட் மினிஸ்டர். புரியுதுங்களா? இதுதான் இந்த குடும்ப அரசியலுடைய இது. அடுத்தது இது இதோட போல மாவட்டங்கள்ல அந்தந்த அமைச்சர்கள்
அவங்க தலைமுறை. இப்போ இது ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு தான் எதிர்க்கிறோம். திமுகல யார் வேணா தலைவரா இருக்கட்டும், இளைஞர் அணி தலைவரா இருக்கட்டும். விமர்சிக்கக்கூடிய விஜய் குறிப்பா வந்து ஊழல் கபடதாரிகள்ன்றாரு, ஒரு குடும்ப ஆட்சி அப்படின்றாரு. இப்ப அதே குடும்பத்துல அவங்க நடத்தக்கூடிய சன் பிக்சர்ஸ்ல பீஸ்ட்ன்ற படம் பண்ணாரு. அப்ப வந்து சன் டிவி அலுவலகத்துக்கே போய் கலாநிதி மாறனோட உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணி லிஃப்ட்ல இருந்து அவர் 2 பேரும் வெளியே வர. அதான் அண்ணாமலை கூட சொல்றாரு, நீங்க என்ன ப்ரீச் பண்றீங்களோ அதை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா அப்படின்ற விஷயத்த கேட்கிறாரு. இப்ப இன்னைக்கு வந்து அரசியல் காரணத்திற்காக நீங்க ஊழல் கபடதாரிகள் இல்ல வந்து குடும்ப ஆட்சி அப்படின்னு விமர்சிக்கிறீங்களே, அப்ப உங்களுக்கு தெரியலையா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இங்க நீங்க படமே பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. ஏங்க, இப்போ ஒரு ஆளுடைய ப்ரொஃபஷன் வேற, அரசியல் வேற. எங்க அவர் ஆஸ் ஏ ப்ரொஃபஷ்னலாக ஒரு படத்துக்கு பண்ணுறாரு, அவர் தயாரிக்கிறாருன்னா அப்போ ஏன் அவரை எதிர்க்கல அப்படின்லாம் பேசுறது என்பது எனக்கு என்னவோ சரியான வாதமாகவே இல்லை. இப்போ அவர் அரசியலில் இருக்காரு. ஏங்க அவர் அரசியலுக்கு வரலையே? இல்லை, அவர் அரசியலுக்கு வரலையே. எந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டதே இல்லை. அவருடைய படத்தினுடைய ஆடியோ லான்ச்சே கூட நடக்கிறது கிடையாது. ஸோ அவர் வந்து அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்குறாரு. அதை வந்து ரொம்ப நீங்கள் விளம்பரப்படுத்தி ஒரு விஷயத்த பண்ணணும்னு அவர் நினைக்கல. பட் ஆனால் விஜயை பொறுத்தவரையில் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து அவங்களே வந்து நீங்கள் தப்பு அப்படின்னு சொல்றது வந்து எப்படி சரியா இருக்கும்? இல்லை, அது ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு பாணி உண்டுங்க. அஜித் வந்து அவருடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சி எதுலேயுமே கலந்துக்கிறது இல்லைன்றது தான் ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறது. ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவர் ஒரு பாணியில் அவருடைய ஆடியோ லான்ச்சில் சின்ன குட்டி கதைகள்லாம் சொல்லி அவர் ஒரு பாணி. ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கும் ஒரு பாணி இருக்குங்க. ஆனால் எதைக்கும் எதுவும் நீங்கள் முடிச்சு போடக்கூடாதுன்னா, அவர் சினிமா நடிகராக இருந்து கலாநிதி மாறன் படத்தில் சன் பிக்சர்ஸ் படத்தில் நடித்தார். அப்போ ஏன் எதிர்க்கலைன்னா, ஏன் எதிர்க்கணும்? ஈஸ் அன் ஆக்டர், இஸ் பீயிங் ஏ கிவன் வேஜஸ் ஃபார் ஃபிலிம் கேரியர், அவ்வளோதான். அதோடு முடிஞ்சிடுது. அவர் தயாரிப்பாளர், அவர் நடிகர். இப்போ அரசியலில் இருக்கார், ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அப்போ அவர் கொள்கையை சொல்கிறாரு. இது என்ன கான்ட்ரடிக்ஷன் ஒன்றும் இல்லையே எனக்கு. நீங்க வந்து விஜயை வந்து குறை சொல்லணுன்ற ஒரு கண்ணோட்டத்தோடவே எல்லாத்தையும் அணுகுறீங்கன்னு நினைக்கிறேன். அதன் விளைவு தான் இது. எல்லாருடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நம்ம பொது வெளியில வைக்கிறோம். அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட இல்ல இறுதியா நீங்க முடிக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட கேட்டீங்க. அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நான் நினைக்கிறது திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது தான். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மெயினாக வந்து இந்த குடும்ப அரசியல், ஊழல், அப்புறம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள். இப்போ இதுக்கு வந்து நான் நினைக்கிறது என்னென்னா, எந்த விதமான ஒரு ப்ரிஜுடிஸும் இல்லாமல் எடப்பாடியும் இறங்கி வரணும், விஜயும் தன்னுடைய பொசிஷனை மாற்றணும். அதான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். தனி மனிதனா விஜய் வந்து ஜெயிக்க முடியாது. நான் அப்படி சொல்லலை. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். தனி மனிதனா நின்று அவர் ஜெயிக்கலாம். என்டிஆர் ஜெயிச்சா மாதிரி, கேஜ்ரிவால் ஜெயிச்சா மாதிரி நான் அந்த ரூல் அவுட் பண்ணல. ஆனால் அது நடக்காமல் போச்சுன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க இன்னொரு 5 வருஷம் நினச்சி கூட பார்க்க முடியாது. த ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் தேர். அப்போது கான்கிரீட்டாக 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சிங்களேன், எந்த விதமான அந்த ஈகோ அதெல்லாம் இல்லாமல் பொது எதிரியை வீழ்த்த வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெரிய அளவுக்கு 2 4 இல்லை பூஸ்டப் ஆகும். அதிமுக அதனால நிறைய பயனடையும். ஏன்னா இன்னைக்கு அதிமுகவுடைய நீங்க சொல்றத பார்த்தா திமுக மேல இருக்கக்கூடிய வெறுப்பை தான் நீங்க சொல்ற மாதிரி தெரியுது. இப்ப அதிமுக மேல உங்களுக்கு வெறுப்பே இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல கடந்த ஒரு 50 ஆண்டுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 30 ஆண்டுகள் அதிமுக தான் ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. இப்ப அதிமுக ஆட்சி அப்படின்றது பொற்கால ஆட்சியா இருந்தது. திமுக ஆட்சியில தான் எல்லா கேடுகட்ட சம்பவங்களும் நடந்தது அப்படின்னு நான் சொல்லலையே. அப்படின்னு நான் சொல்ல அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியும். பின்ன திமுகவோட கூட்டணி ஆட்சியில இருக்கிறது யாருங்க? இல்ல தனித்து அவர் தலைமையில இல்ல அதுதாங்க, அதுதான் அவருடைய இமேஜுக்கு அது பாதுகாக்கும். அது ரைட்டுங்க. அது ஹெல்ப் பண்றதுக்கு எதுக்கு விஜய்? இல்ல நான் சொல்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இன்னைக்கு முதல்வரா போய் நாற்காலியில் உட்கார்றது விஜய்க்கு இம்பார்ட்டண்ட்டா, இல்லை இந்த இவ்வளோ மோசடி பண்ணிட்டு இருக்கிற, மக்களை வஞ்சிச்சுட்டு இருக்க, ஊழலில் ஈடுபட்டிருக்கிற இந்த திமுகவை அதிகாரத்திலேருந்து இறக்கிறது முக்கியமான அவர் தான் முடிவு பண்ணணும். அவருக்கு ஏஜ் இருக்குது,
he can wait for another 5 years. முதலமைச்சரா வந்து எடப்பாடி பழனிசாமியை அமர வைக்கிறதுக்கு விஜய் உழைக்கணும் அப்படின்னு ஏன் அப்படி சொல்றீங்க? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த விதமான முன் இதுவும் இல்லாம, யார் முதலமைச்சர் அதெல்லாம் இல்லாம ஒரு ஃபார்முலா கூட நான் பொதுவெளியில் விட்டேன். யார் அதிகமான சீட்டை ஜெயிக்கிறாங்களோ, யார் அதிகமான வாக்குகளை பெறுகிறார்களோ அந்த கட்சி சார்ந்தவர் முதல்வராகட்டும். 117 117 பங்கு போட்டுங்க. அவர் கூட்டணியில் வர்றவங்களுக்கு அவர் சீட்டு கொடுத்துக்கிட்டோம். விஜய் அதிமுக கூட்டணியில் வர்றவங்களுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டோம். மொத்தத்தில் யார் அதிகமான எம்எல்ஏ சீட்டு வச்சுருக்காங்களோ அவங்க முதலமைச்சர் ஆகட்டும், அடுத்தவங்க உதவி முதலமைச்சர் ஆவாங்க. அப்படி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஒழிய நோக்கம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். கபட வேடதாரிகள், லஞ்ச லாவண்யம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மணல் கொள்ளையில் நடந்திருக்கிற ஊழல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அதிகம். அதாவது டாஸ்மாக் அது இதெல்லாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் ஆட்சி. நான் அதுக்காக அதிமுக ஊழலே செய்யாத கட்சின்லாம் சொல்ல, எல்லாத்தையும் கம்பேரிட்டிவாக தான் பார்க்கணும். லெஸ்ஸர் ஈவில். இன்றைக்கி திமுக பண்ணுற வேலையை அதிமுக ஒருபோதும் பண்ணாது. அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் ரெண்டு கட்சியும் அதிமுகவும் தாவேக்காவும் சமமான பலத்தில் இறங்கினாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தரும், நம்பிக்கையை தரும். ஜனங்க நிறைய பேர் அதை ஆதரிப்பாங்க. நிச்சயமாக திமுகவுக்கு மரண பயம் வரும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி. வணக்கம்.